ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் கொஸ்டின் இன்றைக்கி கொஞ்சம் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பார்க்கலாம். வேர்ச்சொல், இந்த பெயரச்சம், எச்சம் இதெல்லாம் இந்த எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உறங்கினால் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னாலே சிம்பிளாக இருக்கிறது. அதாவது உறங்கினால் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள், உறங்கி அப்படின்னா ஈழம் முடியுது. ஈழம் முடிஞ்சால் நமக்கு அந்த மாதிரி எதுலையுமே முடியக்கூடாது. ஈழம் முடிகிறனால அந்த ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து உறங்கிய ஏங்கிறது ஆளை முடியுமா? அப்போ ஆளை முடிஞ்சுகிறது என்னது? பெயரச்சமாக தான் இருக்கும். இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. அடுத்து உறங்கியது அதுன்ற அதில் முடியுது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. எது அப்படின்னா உறங்கு அப்படிங்கிறதான் ஆன்சர். உறங்குங்கிறதான் வேர்ச்சொல். உறங்கினால் அப்படிங்கிறது உறங்கு அப்படிங்கிறது வேர்ச்சொல். உறங்கியங்கிறது பெயரச்சம். அடுத்து வேர்ச்சொல் கண்ணதுக்கு அதே மாதிரி தான். விரித்தக்கு இவங்க என்ன விரித்த ஆளை முடிஞ்சிருக்கு, பெயரச்சத்தில் குடிச்சிருக்காங்க. இதை நம்ம வேர்ச்சொல்லை மாற்றணும். விரித்து ஊழ முடியுது. ஊழ முடிஞ்சால் என்னது? வினையச்சம். அடுத்து விருங்கிறது பாருங்கள், விருங்கிறது வராது. ஏன்னா விரித்த அப்படின்றது இருக்குது. அப்போ விருங்கிறது வராது. வீருங்கிறது வராது. அப்போ என்ன ஆன்சர்? விரிங்கிறதான் இதோட வேர்ச்சொல். அடுத்து உரைத்தல். உரைத்தலுக்கு நம்ம வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உரைக்க ஆளை முடிஞ்சிருக்கு. அப்போ இது பெயரச்சம். உரைத்து ஊழ முடிஞ்சிருக்கு, அதனால் இது வினையச்சம். உரைத்தங்கிறதும் ஆளை முடிஞ்சிருக்கு. அப்போ இது பெயரச்சத்தில் வரும். இது ஆன்சராக வராது. அடுத்து உரைத்தல். உரைத்தல்ங்கிறதுக்கு உரை தான் வேர்ச்சொல். அடுத்தது பாருங்கள், அடுத்து கண்டான். கண்டான்கிறதுக்கு வேர்ச்சொல். கண் அப்படிங்கிறது என்னது? கண்ணுங்கிறது வராது. கண்ணுங்கிறது கண்ணை ஒரு உறுப்பை குறிக்கிறது. அப்போ அது வராது. கண்ட ஆள முடியுது. அப்போ இது பெயரச்சம். கண்டு ஊழ முடியுது. அப்போ இது வினையச்சம். நம்மளுக்கு என்ன வேணும்? வேர்ச்சொல் தான் வேணும். அப்போ கான் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து தேடுகிறான். தேடுகிறான், தேடிய ஆப்ஷன் பாருங்கள். தேடியங்கிறது பெயரச்சம். ஏன்னா ஆள முடிஞ்சிருக்கு. தேடினான், இது ஆண் முடியுது. அப்போ இது பலர்பால் ஆண்பால் வினைப்புள்ளர் இந்த இதில் வரும். அடுத்து தேடிங்கிறது வராது. ஏன்னா தேடுகிறான், தேடி ஈல முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் ஆன்சராக வராது. தேடுங்கிறதான் வேர்ச்சொல். அடுத்த விஷயம் பாருங்கள், அஞ்சு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா வினையால் அணையும் பெயர்னா ஆறில் முடியணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அது வினையால் அணையும் பெயர் அப்படின்றது வரும். இப்போ பாருங்கள், அஞ்சுங்கிறதும் வராது. பயந்தனர் அருகில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இது வார்த்தையை வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அடுத்து அஞ்சாங்கிறதும் வராது. இப்போ என்னது? அஞ்சினாருங்கிறதான் வினையால் அணையும் பெயர். அடுத்து வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமே வினையால் அமையும் பெயர். இது ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம். ஆண் வந்தான் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஆணை மட்டும்தான் குறிக்குது. அப்போ ஆண்பால் வினைமுற்று வரும். ஊழ முடியுது. அப்போ ஊழ முடிஞ்சால் என்னது? வினையச்சம். அடுத்து வந்த அப்படின்றது ஆள முடிஞ்சிருக்கு. அது பெயரச்சம். அப்போ வந்தவர் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், அடுத்து வாழ் என்பதன் தொழிற்பெயர். தொழிற்பெயருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நட்பு, அதாவது ஊழ முடிகிறது நட்பு, தள்ளில் முடிகிறது. இந்த மாதிரிலாம் தள்ளுன்னு வந்தாலே அது தொழிற்பெயராக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாழ்தல், கெடுதல், இந்த மாதிரிலாம் அது கண்டிப்பாக தொழிற்பெயராக தான் இருக்கும். இப்போ இதில் தொழிற்பெயர் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். வாழ்ந்தேன், ஏன்னு முடியுது. அப்போ இது வராது. அடுத்து வாழ்ந்தவர், இது தான் என்னது? வினையால் அணையும் பெயரில் வரும். அடுத்து வாழ்ந்த ஆளை முடியுது. அப்போ இது பெயரச்சம். அப்போ எது ஒன்று இருக்குது? வாழ்க்கை தான் தொழிற்பெயராக இருக்குது. அடுத்து உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம். வினையச்சம் கேட்டிருக்காங்க. வினையச்சம் என்னது? ஊழ முடியணும். அப்போ கண்டிப்பாக நமக்கு
உண்டு ஊல வந்து முடியுது. இது என்னது? உண்டனா என்னது? ஆல வந்து முடியுது, பெயரச்சமாயிரும். அடுத்து உண்டது அது அப்படின்றது வந்து வேற. அடுத்து உண்டல் அப்படிங்கிறதும் வந்து வராது. அடுத்த விஷயம் பார்க்கலாம். அடுத்து படி என்ற வேறு சொல்லுக்கு மிகச்சரியான விளையாடலையும் பெயர். என்ன வரும்? படி என்ற வேறு சொல்லுக்கு வினையாளனையும் பெயர் வந்து ஆறில் வந்து முடியும். நம்ம படித்தார் அப்படிங்கிறத வந்து வினையாளனையும் பெயர். அடுத்து வந்து பயின்றால். பயின்றால் வேர் சொல் வந்து கேட்டிருக்காங்க. வேர் சொல் என்ன வரும்? பயில் அப்படிங்கிறத வந்து வேர் சொல். ஏன்னா இது வந்து ஆண் முடிஞ்சிருக்கு, இது பயின்றனன் வந்திருக்கு, இது வந்து பயின்ற பெயரச்சத்தில் வந்திருக்கு. வேறு எது ஆப்ஷன் வந்து இல்லை, பயில் தான் வந்து நம்மளுக்கு வேர் சொல். அடுத்து வந்து பாருங்கிறதுக்கு வினையாளனையும் பெயர். பாருங்கிறதுக்கு வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னா பார்த்தவன். பார்த்தவன் தான் கரெக்டு. ஏன்னா பார்த்தங்கிறது பெயரச்சம், பார்த்து வினையச்சம், பார்த்தல் தொழிற்பெயர். அப்போ பார்த்தவன் தான் வினையாளனையும் பெயர். அடுத்து வேர் சொல்லை கொண்டு வினையச்சத்தை தருதல். தா அப்படிங்கிறதுக்கு வினையச்சம் கண்டுபிடிக்கணும். வினையச்சம்னு என்னது? ஊல வந்து முடிகிறது. வினையச்சம்னா ஊல வந்து முடிகிறது. அப்போ தந்துங்கிறது ஊல முடியுது. அப்போ இது வினையச்சம். அடுத்து தொழிற்பெயரை தேர்தல். முன்னாடியே சொன்னேன் இல்லை, தள்ளுன்னு முடிஞ்சாலே வந்து அது தொழிற்பெயர். அப்போ வாழ்தல் தான் வந்து கரெக்டு. வாழ்தலும் கரெக்டு, வாழ்க்கையும் வந்து போடலாம். அடுத்து கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயர் இருந்து வேர் சொல்லை எழுதுக. வேர் சொல் வந்து கேட்டிருக்காங்க. கொல்லு ஊல வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இது வினையச்சம். தள்ளு தொழிற்பெயர். கொல்லா ஆல வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இது வராது. அப்போ கொல்லு மட்டும்தான் நம்மளுக்கு ஆப்ஷன் வேர் சொல். அடுத்து கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல். கொடுத்த இது வந்து என்னது? வேறச்சத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. கொடுத்து ஊ வினையச்சம். கொடுக்கின்றான் ஆண் வந்து வந்திருக்கு. மீதி ஆப்ஷன் என்ன இருக்குது? கொடுதான் வந்து இருக்குது. அடுத்து வந்து படி என்னும் வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்க. தூ வினையச்சம், படித்து வினையச்சம், படித்த பெயரச்சம், படிக்க ஆள வந்து முடிஞ்சிருக்கு, பெயரச்சம். அப்போ படித்தல் தான் வந்து கரெக்டு. அடுத்து வினை முற்று பெரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பெற்று வினையச்சம் வரும், பேருங்கிறது வந்து வராது. பெருக ஆள முடிஞ்சிருக்கு, இப்போ பெயரச்சம். மீதி என்னது? வினைமுற்று ட்ரால் வினைமுற்று இருக்குது. பெரு அப்படிங்கிறது வாங்கிக்கிட்டாங்க. ஆளுங்கிறது எக்ஸ்ட்ரா வந்திருக்கா, அதுதான் வந்து வினைமுற்று. அடுத்து சிரி என்ற வேறு வினையச்சம் தான் வந்து கேட்டிருக்காங்க. சிரித்த பெயரச்சம், சிரித்தல் தொழில் பெயர், சிரிப்பு ஊல முடிஞ்சிருக்கு வினையச்சம். அப்போ சிரித்துங்கிறதா வினையச்சம். அடுத்து உன் என்ற வேறு சொல்லின் வினையச்ச வடிவம். உண்டான் ஆணில் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ ஆண்பால் வினைமுற்று வரும். உண்ட பெயரச்சம். முன்னுதல் தொழிற்பெயர். அப்போ உண்டு தான் வினையச்ச வடிவம். அடுத்து வாழ்க்கை. இது வந்து கையில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்னது? ஒரு தொழிற்பெயரில் இருக்குது. வேர் சொல்ல வந்து கண்டுபிடிக்கணும். வாழ்க பெயரச்சம். வாழுங்கிறதும் ஒரு வேர் சொல் தான். வாலி அப்படிங்கிறது வந்து ஈல முடிஞ்சிருக்கு. அப்போ வாழ் தான் வந்து கரெக்டு. வாழ் தான் வந்து வேர் சொல். அடுத்து தா என்ற வேர் சொல்லி வினையச்ச சொல். அரு முடிஞ்சிருக்கு. அப்போ வினையாளனையும் பெயர். தந்த பெயரச்சம், தருதல் ஒரு தொழிற்பெயர். அப்போ தந்து தான் வந்து ஊல முடிஞ்சிருக்கு, வினையச்சம். அடுத்து வினைமுற்று எஞ்சி இருக்கிறதா வந்து வினைமுற்றுன்னு சொல்லுவோம். தா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தந்து வினையச்சம், தந்தவர் அருளில் முடிஞ்சிருக்கு, வினையாளனையும் பெயர். தந்தங்கிறது பெயராச்சம். அப்போ தருகின்றனர் தான் வினைமுற்று. தருகின்றனர் வந்திருக்கா.
அடுத்து சிரி என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். சிரித்து வினையச்சம், சிரித்த பெயரச்சம், சிரித்தல் துணைப்பெயர். அப்போ சிரித்தல் தான் வினையால் அணையும் பெயர். அடுத்து உன் என்னும் வேர் சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை கண்டறிக. உண்டான், உண்டான்கிறது ஆண்பால் வினைமற்று, உண்டு வினையச்சம், உண்ட பெயரச்சம். அப்போ உண்டவன் வினையால் அணையும் பெயர். அடுத்து தருகுவேன் என்பதன் வேர் சொல் கண்டறிக. வேர் சொல் வந்து கேட்டிருக்காங்க. தரு வந்து பாதி தான் இருக்குது, அப்போ இது வராது. தருகு, தருகு ஒரு கம்ப்ளீட்டே ஆகலை, சொல் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அடுத்து தருவேன், தருவேன்கிறது வேன் எக்ஸ்ட்ரா வந்து வேறு வந்திருக்கு. அப்போ இது வந்து வினை முற்றா கூட இருக்கலாம். அப்போ தான் வந்து வேர் சொல்.